பேப்பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் கலர்ட் கேர்ள்ஸ். இதை எழுதினவங்க நட்டோசாஹே சன்ஹே. இதோட ஃபுல் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் கலர்ட் கேர்ள்ஸ் ஹூ ஹாவ் கன்சிடர்ட் சூசைட் வென் த ரெயின்போ இஸ் எனாஃப். இதில் எனாஃப் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் த ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் சவுண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஒரு பொண்ணாக பிளாக் உமன் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மோனலாக் மாதிரி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கலெக்ஷன் மாதிரி. இதை நம்ம போம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியாது, ஒரு ப்ளே அந்த மாதிரி. இதுக்கு பர்டிகுலராக ஒரு நேம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து டான்ஸ் மூவ்ஸ் இருக்கும், அதே மாதிரி மியூசிக் இருக்கும், நரேஷன் இருக்கும், போம் லைன்ஸ், பொயட்டிக் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது அது யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக ஒரு டேர்ம் கூட இவங்க காயின் பண்ணியிருக்கிறாங்க, கொரியோபோம். கொரியோபோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேர்டு காயின் பண்ணி அந்த வேர்ட் மூலமாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இந்த ஒர்க்கை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 7 விமனோட ஸ்டோரி இருக்குது. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பிளாக் விமனாக அவங்க என்னெல்லாம் சஃபர் பண்ணாங்க இந்த சொசைட்டியில். முக்கியமாக மென், அவங்களோட அந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு பிளாக் விமனை சப்ரெஸ் பண்ணுச்சு, அவங்களோட இமோஷன்ஸோட எந்த அளவுக்கு விளையாடினாங்க, ஸோ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க அப்படின்றத பற்றி இதில் வந்து ரெயின்போ கலர்ஸ் வச்சு தான் அந்த விமன் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, 7 விமன் இருக்கிறாங்க. 7 விமனுக்கும் பர்டிகுலராக எந்த வித நேமும் கொடுக்காம அவங்கள ஒவ்வொரு கலர் வச்சு, லைக் ரெட், ப்ளூ, பர்பிள், எல்லோ, ப்ரௌன், க்ரீன், ஆரஞ்ச், இந்த மாதிரி ஒவ்வொரு கலர், லேடி இன் ரெட், லேடி இன் ப்ளூ, இந்த மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு லேடிஸையும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக நேம் எதுவுமே கொடுக்கல. அவங்களோட ட்ரெஸ்ஸுமே அவங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா, ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது கொரியோபோம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இது ஒரு ட்ராஜடி, ஏன்னா எல்லா விமனோட லைஃப்லேயும் இருக்கிற நெகட்டிவ் ஷேட்ஸை பற்றி தான் இதில் அவங்க டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து ஒரு ட்ராஜடியாக தான் இருக்க முடியும் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் பூத் தேட்டர் அப்படின்ற ஒரு தேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 20 செப்பரேட் போம்ஸை வந்து ஒரு ஒர்க்காக இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதில் 7 விமனுமே அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றி மாற்றி டயலாக்ஸ் மாதிரி, ஒரு மோனலாக் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த நரேஷனில் வந்து நிறைய விஷயங்கள், லவ், எம்பவர்மெண்ட், ஸ்ட்ரகிள்ஸ், லாஸ், காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ யாருக்குமே நேம் கிடையாது, பட் எல்லாருமே ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன், மோஸ்ட்லி எல்லாருமே பிளாக் விமன். ஓகேவா, ஸோ அவங்க வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி மென்னால் எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத இதில் ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனது 1974. ஓகேவா, ஏன்னா அவங்க ஒரு பெக்யூலியர் மேனரில் இதை எழுதணும். நார்மலாக எழுதுனா எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகாது. ஸோ ஒரு பெக்யூலியர் மேனரில் எழுதணும். வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் மாதிரி. இந்த லேடிஸ் எல்லாருமே ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங், அவங்களுக்குன்னு ஒரு டோன் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெக்யூலியராக யுனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே இதை வந்து ரொம்ப கான்ஷியஸாக எழுத ஆரம்பித்தாங்க. இது வந்து டிவி, தேட்டர், ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக, ஃபிலிமாக, இந்த மாதிரி நிறைய அடாப்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. தென் டோனி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ப்ளே இன் 1976 வந்து அந்த ஒரு அவார்டுக்கும் இது வந்து நாமினேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இவங்களோட ஒரு ரிமார்க்கபிள் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெக்யூலியரான ஒரு மேனரில் ஒரு அமேசிங்கான ஒரு ஒர்க். விமன்ஹுட் அண்ட் ஆல்சோ ஆஃப்ரிக்கன் விமன் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க, ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க எந்த அளவுக்கு சப்ரெஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே அவங்க டாலரேட் பண்ண பெயின்ஸ், அவங்களோட பெயினை தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜோக் மாதிரி ஒரு ஃபன்னியான மேனரில் கன்வே பண்ணுறாங்க. ஏன்னா ஜோக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக அதை எடுத்துப்போம் இல்லையா. எந்த அளவுக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அது வந்து ஒரு பாடி ஷேமிங்காக இருக்கலாம், அதை நம்ம எந்த விதத்தில் கன்வே பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஒருத்தங்களை வந்து நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறோம், பட் அது வந்து இன்டென்ஷனலாக நம்ம பண்ணலை, ஜஸ்ட்டு காமெடியாக
அவங்கள வந்து அத ஒரு நார்மலான வேல அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றோம்னா, கண்டிப்பா அது 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எந்த விதத்தில ஒரு நியூஸ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அது ப்ராப்பரா கன்வே ஆகும்னு தெரிஞ்சுட்டு, அத ஒரு ஹியூமரஸ் வேல ரொம்ப நார்மலா, கேஷுவலா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட ஷேர் பண்றாங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட எண்டுல வந்து நான் அந்த ஒரு கிளிப்பிங்ஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அத எப்படி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற அந்த கிளிப்பிங்ஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கிளிப்பிங்ஸ பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அது உங்களுக்கு விஷுவல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இல்ல நீங்க இத ஃபுல்லா ஸ்டோரி கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட லாஸ்ட்ல அத வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ப்ரொலாக்ல வந்து ஒரு டார்க் ஃப்ரேஸோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. லேடி இன் ப்ரவுன் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க எத பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, டார்க்னஸ் ஆஃப் விமென்ஹுட். விமென்ஹுட்ல இருக்கிற அந்த ஒரு டார்க்கர் சைட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கேர்லும் ஒண்ணா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல அந்த ப்ரவுன் விமன் என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, எல்லா விமனுமே நெறையா ஸ்க்ரீமிங் சவுண்ட்ஸ், நெறைய ப்ராமிஸ் எல்லாமே கேட்டிருப்போம். ஸ்க்ரீமிங் அப்படின்றது வந்துட்டு, அவங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றாங்க. இல்ல ஏதோ ஒரு ரேப் கேஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்றப்போ, இந்த மாதிரி நெறைய இடத்துல அந்த கேர்ளோட ஸ்க்ரீமிங் சவுண்ட நம்ம கேட்டிருப்போம். தென் ப்ராமிசஸ், ரிலேஷன்ஷிப் ஒரு கேர்ள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகும்போது நெறைய ப்ராமிசஸ் வந்து கேட்டிருப்பா. இந்த மாதிரி அவங்க குடுத்த அந்த ஸ்க்ரீமிங் சவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க கேட்ட அந்த ப்ராமிசஸ் இது எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரல் தீமா வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்ப எல்லா விமனும் சேர்ந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றத இன்ட்ரோ குடுக்குறாங்க. தென் அவங்க எல்லாருமே கலர்ட் கேர்ள்ஸ், எல்லாருமே பிளாக் விமன் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே ஒரு சூசைடா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபெயிலியர் விமன், மோஸ்ட் ஆஃப் த ஃபெயிலியர் விமன் வந்து அத ஒரு ஷேமா பார்ப்பாங்க. அது எந்த விதமான ஃபெயிலியரா வேணா இருக்கலாம். பட் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு ஃபெயிலியர ஒரு ஷேம் மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஷேமோட சொசைட்டிய ஃபேஸ் பண்ண முடியாம அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கலர்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு சூசைடா தான் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில்ட்ரனோட நர்சரி ரைம்ஸ பாடுறாங்க. அந்த சாங்கோட தான் அத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா கேர்ள்ஸுமே டான்ஸ் ஆடுறாங்க. சேர்ந்து அந்த சாங்க பாடுறாங்க. அப்படி பாடிட்டு இருக்கும்போது, எல்லோ வுமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட கிராஜுவேஷன் நைட் ஒரு இன்சிடென்ட்ட வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஒரு கிராஜுவேஷன் நைட் அப்போ இந்த எல்லோ வுமனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே, இந்த கேங்லேயே இருக்கிற வெர்ஜின் நான் தான் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. ஸோ வெர்ஜின் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் என்னோட மெயில் ஃப்ரெண்டோட ஒரு டிரைவிங் போயிருந்தேன். அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, அந்த மெயில் ஃப்ரெண்ட் யாருன்றத சொல்றாங்க. இவங்களோட 7th கிரேட். அவங்களோட 7th கிரேட் படிக்கும்போதே அந்த பையன வந்து எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்போ நான் அமெரிக்கால இருக்கிற ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு கார்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கிறோம். அப்படி போகும்போது நெறைய பேசுறோம், நெறைய சிரிக்கிறோம். நாங்க அந்த கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கிறோம். அப்படி கன்டினியூஸா பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டை பிரேக் ஆகுது. இப்படி நெறைய எமோஷன்ஸ் வந்து அங்க ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. சடனா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. தென் அந்த கார்லயே அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ற விதமா அவங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. ஓகேவா? இந்த இன்சிடென்ட்ட அவங்க ஷேர் பண்ண உடனே அதர் லேடீஸ் எல்லாருமே அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்றத ஒருத்தரா டிஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த போம் ஃபுல்லாவே ஒவ்வொருத்தரோட டயலாக்ஸ் அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்றது தான் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தவங்களோட டயலாக்ஸ் வர மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் ஓகேவா? ஸோ நீங்க ஆடியோ கேட்கும்போதே நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வில் பி ஈவன் மோர் யூஸ்ஃபுல் ஓகேவா? ஸோ எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு உங்களோட நோட்ஸ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ லேடி பேசுறாங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸ் மாரத்தான்ல வந்து ஃப்ரீக்வென்ட்லி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் மாரத்தான்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆனா ஒரு நாள் நைட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணேன். நான் வந்து எந்த ஒரு மேன் கூடயும் ஆட மாட்டேன். அந்த மேன் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவான் அப்படின்னா. எந்த ஒரு மேன் இங்கிலீஷ அவனோட நேட்டிவ் டங்கா வச்சிருக்கிறானோ, நேட்டிவ் லாங்குவேஜா வச்சிருக்கிறானோ, அந்த மேன் கூட நான் டான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரெஃப்யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ அவுட் தி மோனோலாக் அந்த ப்ளூ லேடி பேசும்போது அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே அவங்க வந்து ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் 2யும் மிங்கிள் பண்ணி 2யும் ஷஃபிள் பண்ணி தான் அத பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நாட் கிளியர்.
ரொம்பவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எது ஸ்பானிஷ் வேர்ட் எது இங்கிலீஷ் வேர்ட் அப்படி சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப அதை வந்து ஷஃபிள் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்களுக்கு இங்கிலீஷ் மென் மேலே இருக்கிற அந்த ஒரு ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ரிஜெக்ட் பண்ண டைமில் தான் ப்ளூ கிளப்பை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ கிளப் அப்படின்றது வந்து ரூரல் ஏரியா ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரூரல் ஏரியாவில் சிவில் வாருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ண கிளப்ஸ். ஓகேவா? அந்த இடத்துல வந்து மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அதே மாதிரி பார் செட்டிங் இருக்கும், நிறைய பேர் வந்து போவாங்க. ஓகேவா? ஸோ நைட் டைமில் இருக்கிற அந்த ஒரு ப்ளூ கிளப்ஸை வந்து நான் அந்த டைமில் தான் ஐடென்டிஃபை பண்ணேன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மியூசிக் மேலே நான் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன். மியூசிக் அப்படின்னா அதை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்குனா மோர் தென் அப்போ ஒரு புரோக்கன் விமனை மியூசிக் எந்த அளவுக்கு ஹீல் பண்ணுது, அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹீலிங் பார் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தென் லேடி இன் ரெட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணுறாங்க. யூ அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் அவங்களோட அந்த மோனலாகில் வந்து யூ அப்படின்ற அந்த வேர்டு வந்து இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த யூ அப்படின்றது ஜஸ்ட் நீங்கள் அப்படின்ற ஒரு வேர்டு கிடையாது. அதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. யூ அப்படின்றது வந்து நம்ம வந்து ஐ லைக் யூ அப்படின்ற பாசிட்டிவ் வேலையும் இருக்கலாம், இல்லை ஐ ஹேட் யூ அப்படின்ற நெகட்டிவ் வேலையும் இருக்கலாம். யூ அப்படின்றது எந்த இடத்துல வருது அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸோடு தான் நான் ஒரு யூவை மென்ஷன் பண்ணுறேன். அந்த யூ அப்படின்றது யாருன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மோனலாக் மூலமாக ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் அவனை வந்து அவ்வளோ லவ் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஷனேட்டாக அவ்வளோ லவ் பண்ணேன். 8 months 2 weeks a day ஸ்டில் நவ் நான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். வித்தவுட் எனி என்கரேஜ்மெண்ட். வித்தவுட் எனி என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தராது, ஈவன் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பாங்க இல்லையா, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் யாருமே ஒரு க்ரீன் சிக்னல் காட்டாத இடத்துல நான் வந்து ரொம்ப லாயலாக உன்னை லவ் பண்ணேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முடிச்சுக்கிட்டேன். நான் உன்னை விட்டு போகும்போது நீ எப்போ என்ன அப்ரோச் பண்ணியோ நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அந்த டைமில் நான் ஒரு பிளான்ட் வந்து நட்டு வச்சுருந்தேன். அந்த பிளான்ட்டில் ஒரு குட் பை நோட்டோட நான் வெளியே போயிட்டேன். உன்னை விட்டு உன்னோட லைஃப்பை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் இருந்தால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் என்னோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மோனலாக் ஃபுல்லாகவே யூ அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அவங்க சொல்லும்போது லேடி இன் ஆரஞ்சு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்றைக்குமே எழுதுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டினதில்லை. அதுலேயும் முக்கியமாக இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ் இந்த 2 லாங்குவேஜ்லேயும் எழுதுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அவங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் எழுதுறதுல இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷில் எழுதுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு டான்ஸ் அந்தளவுக்கு பிடிச்சிது அப்படின்னா, அவங்க டான்ஸ் பண்ணும்போது அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. ஈவன் மற்றவங்க அவங்க மேலே த்ரோ பண்ணுற அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஹர்ட்டிங்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்டல் வேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நான் டான்ஸ் பண்ணும்போது தான். அதனால் எனக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க டான்ஸை பற்றி சில வேர்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணும்போது அந்த அதர் கேர்ள்ஸ் இருக்காங்கள்ல, அதர் 6 கேர்ள்ஸ் வந்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேடி இன் ப்ளூ வந்து ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டு மேலே, பாய் ஃப்ரெண்ட் ஆர் மேல் ஃப்ரெண்ட் மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஹார்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கொஷின் கேட்டதும் அதர் விமன் எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்க சில கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேபி இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்திருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதுக்கு இன்னொரு விமன் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த பொண்ணு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் குடிச்சிருந்தாளா, அவள் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாளா, அதனால் எதுவும் பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன மீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அந்த கேஸ் வந்து பையன் மேலேயே போட்டிருந்தாலும் அந்த ப்ளேம் எல்லாம் இந்த சொசைட்டி எடுத்து வைக்கிறது அந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாக தான்.
ஓகேவா? ஸோ என்னதான் 100% அது வந்து ப்ரூவ் ஆனாலும், அந்த பையன் மேல தான் மிஸ்டேக் இருக்குன்னு ப்ரூவ் ஆனாலும், இந்த சொசைட்டி வந்து அந்த ப்ளேம எப்படி அந்த பொண்ணு மேல போடலாம் அப்படின்னு தான் தேடிட்டு இருப்பாங்க. ஈவன் அது ஒரு விமனாவே இருந்தாலும், விமனுக்கு அகெயின்ஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி லேடி இன் ரெட் என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரேபிஸ்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மென் வந்து ஒரு ரேபிஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ரேபிஸ்ட்னு எப்போ இந்த சொசைட்டி ஒத்துக்கும் அப்படின்னா, அவன் ஒரு பெர்வர்ட்டான ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு கேர்ளுக்கு அவளோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு பர்சனால் அவள் அப்யூஸ் பண்ணப்படுறா அப்படின்னா, அந்த ஃபேமிலியே அந்த மென்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மென் மேலே எந்த கேஸும் வந்துடக்கூடாது, எந்த பேட் நேமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி சொசைட்டியில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக ரொம்பவே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுற யாரையும் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யாரும் அக்யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு பெர்வர்ட், அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர், அவனை யாருக்குமே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஈஸியாக அவனை டார்கெட் பண்ணுவாங்களே தவிர, அதர்வைஸ் அவனோட லுக் வச்சு அவனோட அந்த பொசிஷன் வச்சு தான் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. தென் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவன் ரொம்ப நைஸான ஒரு பர்சனாக தான் இருந்தான். என்கிட்ட ரொம்ப ஒரு நைஸ் ஸ்மைல் அவன்கிட்ட இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே டின்னர் ஆஃபர் பண்ணுவான், என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ எங்களோட டைம் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் போச்சு. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி ட்ராவல், நாங்கள் அந்த ட்ராவலை முடிக்கும்போது அவன் வந்து என்ன அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதனால இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆச்சு. ஸோ அந்த பொண்ணு அந்த இடத்துல அவ்வளோ சேஃபாக, இது நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்பா. அவள் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டா. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவள் இமேஜின் பண்ணியிருக்கவே மாட்டா. சேஃபாக வந்த ஒரு பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணும்போது அவளால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுறா. இந்த இன்சிடென்ட் அவள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இருக்கிற அவங்களோட லைஃப்பில் ரிலேட் ஆகிற மற்ற இன்சிடென்ட்ஸை வந்து மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே எல்லார் முன்னாடியும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ லேடி இன் ரெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ரேப் ஹேஸ் சேஞ்ச்டு. முன்னாடிலாம் இப்போது ஒரு ரேப் கேஸ் அப்படின்னா அதுக்கான அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அந்த அக்யூஸ்டுமே அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணவங்களா இருக்கலாம், அவங்க ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த ரேப் நடக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. நம்மளால் யாரையுமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது, யார் மேலேயும் நம்மளுக்கு டவுட் வராது. அந்த மாதிரியான பர்சன்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்போது அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த ரேப் அப்படின்ற விஷயம் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ரெட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா ப்ளூ லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சீன் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நரேட் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து ஒரு டப்பில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அவள் இருக்கிற அந்த டப் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் இருக்கிறா இல்லையா, அந்த ரூமோட விண்டோஸ் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு. ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விண்டோஸில் எல்லாம் இப்போ நம்ம சோப்பு வச்சு அதை கவர் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி உள்ளே இருக்கிறது தெரியாதோ பிளராக இருக்குமோ அந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி அந்த விண்டோஸ் எல்லாமே ரொம்ப பிளராக இருக்குது. அவளோட லெக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஓப்பன், ஸ்லைட்லி அது வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க, இந்த பிக்சர் மூலமாக அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவளுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. அந்த ஒரு பெயின் ஆல்ரெடி அவளுக்கு இருக்கும்போது பீப்புள் அவள் மேலே பாஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் அவளால் டாலரேட் பண்ணிக்க முடியல. அவள் சைடு இருக்கிற ஸ்டோரியை யாருமே கேட்கல, அவள் சைடு இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனை யாருமே கேட்கல. பட் பீப்புள் வந்து அவளை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக அவள் மேலே நிறைய அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறதுனால எல்லார்கிட்ட இருந்தும் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறா. இப்போது அவள் தனியாக இருக்கிறா. சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல. அவளுக்குள்ள ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நிறைய பெயினை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறா. ஸோ இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு விமனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்டோரியை கேட்காம சொசைட்டி எந்த அளவுக்கு அவளை சப்ரெஸ் பண்ணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. லேடி இன் பர்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செச்சித்தா அப்படின்னு சொல்லப்படுற
ஒரு ரிவர் சைடு இருக்கிற ஃபாரஸ்ட் அண்ட் ரிவர், அதாவது நிறைய மரம் இருக்கும், ஆனால் அது வந்து ஹாஃப் தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி லேடி இன் க்ரீன் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாரும் ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு ஒரு கார்னிவல், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடக்கும். ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அவங்க டான்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து எஜிப்தியன் காடஸஸை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி, லவ், பியூட்டி இது எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் அங்கே நடக்கும். நெக்ஸ்ட்டு லேடி இன் ப்ரௌன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு செயிண்ட் மேலே அவங்களுக்கு லவ் வருது. ஓகேவா, செயிண்ட் மேலே எப்படி லவ் வருது அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் ட்ரக் பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் ஒரு புக் ரீட் பண்ணுறாங்க. அந்த புக்கில் பார்த்த பிக்சரோ இல்லை மேபி அதை ரீட் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த புக்கில் இருக்கிற ஒரு செயிண்ட்டை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த செயிண்ட் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாங்க. எப்போவுமே அந்த செயிண்ட்டை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டைமில் அவங்க ஒரு கான்செர்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கேயும் ரேசிசம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எந்த கலர் சைல்டு வந்துட்டு 15 புக்ஸை 3 வீக்ஸில் ரீட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்குது. இவங்களும் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுறாங்க. இவங்க வின் பண்ணிட்டாங்க, ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க 3 வீக்ஸ்க்குள்ளே 15 புக்ஸ். பட் இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்கும்போது அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரீட் பண்ண சொன்ன புக்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸ். ஓகேவா, ஸோ சில்ட்ரன்ஸ்க்கான காம்படிஷன் இது, அதுக்கான புக்ஸை தான் நாங்கள் ரீட் பண்ண சொன்னது. நீங்கள் வந்து இந்த செயிண்ட்டோட புக் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த புக்கை நாங்கள் ரீட் பண்ண சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸை வந்து சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு உங்களை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த செயிண்ட்டை பற்றி ஒரு 15 புக்ஸ் 3 வீக்ஸ் அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இன்னுமே அந்த செயிண்ட் மேலே இருந்து ஒரு லவ்வை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அந்த செயிண்ட் இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் இவங்களோட 8 வயசுல இருந்தே அந்த செயிண்ட் மேலே இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ இவங்களோட டீனேஜில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லவ்வாக கன்வே ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து எலோப் ஆயிட்டாங்க. அந்த செயிண்ட்டை நான் எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும், அவரோட தான் என்னோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவர் இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் இவங்க வந்து அவர் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க. அப்படி போன அந்த ஜேர்னியில் வந்து இவங்க ஒரு யங் பாயை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. செயின்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த ஜோன்ஸ் அப்படின்றவருக்கும் இந்த செயிண்ட்டோட நேம் இருக்கிறதுனால இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் நம்ம தேடி வந்த அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரியல் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நாளும் அவங்க இருந்தது ஒரு இமேஜினரி வேர்ல்டு இல்லையா, அந்த பர்சன் இல்லாத ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க வந்து ரியல் லைஃப்குள்ளே வராங்க. சரி ஓகே, நான் ஒரு பர்சனை தேடிட்டு இருந்தேன், அந்த பர்சன் ஆக்சிடென்டலாக என்னோடய லைஃப்பில் அதே நேமில் வரும்போது நான் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பிளாக் விமனோட ஒரு மென்டாலிட்டி இல்லையா, அவங்க அப்சஸ்டாக இருக்கிறாங்க. பட் ரியல் லைஃப் அப்படின்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ரியல் லவ் மட்டும்தான் இல்லையா. அந்த லவ் கிடச்சிது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை ரியல் லைஃப்பில் லீட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேடி இன் ரெட். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான விமன் இருக்கிறா. அவள் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளைஸ், சில்க் ரோசஸ், ப்ளூ அண்ட் க்ரீன் சேர்ந்த மாதிரி நிறையா கிளிட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒன்றா சேர்த்து அவளோட ட்ரெஸ்ஸில் வியர் பண்ணியிருக்கா. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா. அவளுக்கு எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா, எல்லாரும் அவளை பார்க்கணும், எல்லாரோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ணணும் அப்படின்றது தான் அவளோட ஒரு இன்டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கிற அந்த கேர்ள் வந்து நடந்து போகும்போது எல்லா மென்னோட அட்டென்ஷனையும் கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல் மென் கேஸ் அட் ஹர், எல்லாருமே அவளை பார்ப்பாங்க. இவன் எந்த ஒரு ரிட்டன் சிக்னலுமே ஷோ பண்ண மாட்டா. ஓகேவா, ஈவன் அவங்க வந்து இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு ஸ்மைல் பண்ணாலோ, கேட் கால் பண்ணாலோ, கேட் கால் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக விசில் பண்ணுறது, கிளாப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா பப்ளிக்கில். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னல்ஸுமே இவளை வந்து என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. ஓகேவா, அவளுக்கு எல்லாரும் அவளை பார்க்கணுன்றது இருக்கும். பட் அவள் யாரோட அந்த சிக்னல்ஸ்க்கும் ரியாக்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு மென்னை வந்து அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா.
அவள் வீட்டில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் வந்து அவள் எழுந்து குளித்ததும் அவளோட டர்ட்ஸாக இருக்கட்டும், அவளோட கிளிட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் மேக்கப் எல்லாமே போயிடுச்சு. அவள் எப்படி ஒரு ஆர்டினரியாக அவள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் அவள் இருக்கிறா. ஸோ ஒரு பர்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலே அந்த பர்சனை ஸ்பீடாக நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேகமாக வெளியே அனுப்புகிறா. அவரும் வெளியே போகிறாரு. ஸோ அவங்க வெளியே போனதுக்கப்புறமா அவள் ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில் இவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து எழுதிட்டு அழுதுட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இவ்வளோ நம்ம வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க. அதர்வைஸ் நம்மளோட ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த சொசைட்டி எப்பவும் அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்ற ஒரு பிட்டர் ட்ரூத் வந்து அவளுக்கு புரிய வருது. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு லேடி இன் ப்ளூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட மோனலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, வந்து நார்மலாக ஒரு இந்த வேர்ல்டில் அவங்க வாழும்போது அவங்க நார்மலாக ஒரு லைஃப் வந்து எல்லாரும் மாதிரியும் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அவங்க ஒரு பிளாக்ஸோட ரெசிடெண்ட்டில் வந்து அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கே இருக்கிறாங்க. 77% ஆஃப் பீப்புள், ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற நிறையா பீப்புள் வந்து அந்த ஒரு ரெசிடெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி ரொம்பவே கிளம்ஸியாக ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. அந்த இடத்துல தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரீயாக எல்லாரோட இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பிரைட் ஸ்மைல் இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அந்த ஸ்மைல் என்னை விட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப க்ரூயலாகவும் ரொம்ப டர்ட்டியாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. என்னை வந்து யாரோ ரொம்ப சப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நான் ஃப்ரீயாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லேடி இன் பர்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கேர்ள்ஸ்லேயே ஒரு 3 கேர்ள்ஸை பற்றி சொல்கிறாங்க. லேடி இன் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இவங்க 3 பேரும் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்க 3 பேரும் ஒரே பையனை வந்து லவ் பண்ணாங்க. பட் அந்த பையன் ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவன் வந்து யாரை சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக மற்ற 2 பேருக்கும் ஹர்ட் ஆக தான் செய்யும். அவன் வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறான். அந்த பர்சனோட அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். பட் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பிரேக்கப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் மற்ற 2 பேரில் யாரோடையாவது அவன் வந்து பேச்சப் ஆயிடுவான். இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவள் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளார் பார்க்குறா. அந்த ஃப்ளார் எங்கே இருக்குது அப்படின்னா இவளோட ஃப்ரெண்டோட டெஸ்கில் இருக்குது. ஓகேவா? அந்த ஃப்ளார் என்ன ஃப்ளார்னா, வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட், அந்த பாய் இருக்கான் இல்லையா, அந்த பர்சனுக்கு கொடுத்தது. அதை அவனோட பெட்டில் அந்த பில்லோவில் இவள் வச்சுட்டு வந்திருப்பா. அந்த ஃப்ளார் வந்து இப்போ இவளோட ஃப்ரெண்டோட டெஸ்கில் இருக்கிறத பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். இவள் அதை பற்றி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவள் ஃப்ரெண்ட் சொல்லுவாள், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவன் அனதர் விமன், இன்னொரு விமனோட இருக்கிறான். அதை பார்த்த உடனே 3 பேருக்குமே ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவ்வளோ சீட் பண்ணுற ஒரு பர்சன் கூடயா, இவ்வளோ சீட் பண்ணுற ஒரு பர்சனையா நம்ம வந்து லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே ரொம்பவே ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய பிட்ரயல் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விமன் சொசைட்டியே மொத்தமாக ஒரு மென்னால் சப்ரெஸ் பண்ண முடியும், அவங்கள அள வைக்க முடியும், அவங்கள காயப்படுத்த முடியும் இல்லையா? இந்த மாதிரி தான் பிளாக் விமன் வந்து நிறைய இடத்துல ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி, அவங்கள ஒரு க்ளவுன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேடி இன் ஆரஞ்ச் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, அவங்க ஒரு கலர்ட் கேர்ள் அப்படின்றத வந்து அதை ஒரு ரீசனாக சொல்லி அவங்கள ஒரு பிட்ச், ஒரு ஈவில் விமன் இந்த மாதிரிலாம் சொசைட்டியால் டேக் பண்ணப்பட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இழந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி கொடுக்குற எந்த ஒரு டேகுமே வேண்டாம். இந்த பிட்சுன்னு சொல்கிறதோ இல்லை ஈவில் விமன் சொல்கிறதோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் அந்த மாதிரி அவங்க கிடையாதுன்னாலுமே இந்த டேகே வேண்டான்னு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும்
அது வந்து அகெயின் அண்ட் அகெயின் அந்த டேக் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. தென் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் தான் மற்றவங்களுக்கு நம்ம ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது, நம்மளுக்கும் அது வேணும், நானும் ஹாப்பினஸை ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வராங்க. ஸோ எப்போ எனக்கு ஒரு ரியல் ஹானஸ்டான ரிலேஷன்ஷிப் கிடைக்குதோ அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்க, ரொம்பவே லாயலாக ரொம்ப ஜென்யூனாக அவங்கள வந்து சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சடனாக அவரோட எக்ஸ் லவரோட பேச்சப் ஆகிறாரு. ஸோ அவரோட எக்ஸ் லவர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, வேற ஒரு லைஃப் அவங்க வந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்றப்போ இவங்க வந்து இன்னொரு பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கறது தப்பு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹோப் கொடுத்துட்டு அகெயின் அங்கே பேச்சப் ஆகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேர்ள் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லவ்வே வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணு இப்போது ஒரு பாய் வந்து ரொம்ப லாயலாக ட்ரூத்ஃபுல்லாக அவங்களோட எல்லா சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பாய் வந்து சொல்லும்போது பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து என்னை இந்த மாதிரி ஏமாத்திடுச்சு, செகண்ட் லவ் இந்த மாதிரி இருக்காது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அவங்களோட ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு லேடி இன் பர்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பர்சன் வந்துட்டு 2 பேருக்குமே டான்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த டான்ஸை வந்து எதுக்காக அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியாலிட்டியில இருந்து எஸ்கேப் ஆகலாம், நமக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பெயின் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2 பேருமே டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அந்த மென் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டார். ஸோ அவர் வந்து வேறு லாங்குவேஜ் பேசுகிற ஒரு பர்சன். 2 பேரும் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மென் கிட்ட இவங்களோட எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இவங்க நினச்சாங்க. இவங்களோட டான்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஃபியர், ஹோப், ஸ்கார், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு கட்டத்தில் நான் அவனுக்காக இறந்து போகிறதுனா கூட ஓகே அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருந்தேன். பட் லேட்டர் எனக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் நம்ம யாராக இருக்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, நான் ஒரு பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறைய மைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன மாதிரியான குவாலிட்டியில் எப்படி இருக்கிறேனோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான லவ் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ப்ளூ லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஒயிட் கேர்ளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒயிட் கேர்ள்ஸுக்கு வந்து அவங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் அதை கவர் அப் பண்ணுறதுக்கும் நிறைய ஃப்ரீடம் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச முடியும். அதே மாதிரி அவங்க ஷோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இமோஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கும் அதை ஹிட்டனாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஆனால் இந்த பிளாக்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்க எப்போவுமே இன்னொரு பர்சனால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. ஸோ எல்லாமே அவங்க ப்ரோக்ராம் பண்ணபடி நடக்கிறதுனால பெட்டர் நான் ஒரு ஒயிட் கேர்ளாக இருந்திருக்கலாம், அவங்கள மாதிரி நானும் ரொம்ப கூலாக ரொம்ப காமாக இருந்திருப்பேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மெயிலால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணப்படுறதாகவும், மெயில் எல்லாரும் அவங்களோட இமோஷன்ஸை அவங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தான் நிறைய பிளாக் விமன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஸ் ஒர்க்கராகவோ இல்லை ஒரு ப்ராஸ்டியூஷன்லேயோ ஈடுபடுறதுக்கு அது ஒரு ரீசன் ஆகுது. ஸோ மென் எல்லாரும் கண்ட்ரோலாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிளாக் விமன் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ எல்லா லேடிஸும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னோட லவ் வந்து ரொம்ப டெலிகேட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப லாயலான ஒரு லவ். பட் அது யார்கிட்ட போய் சேருது, யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. மற்றபடி எங்களோட லவ் எல்லாமே ரொம்ப பியூரான லவ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. தென் லேடி இன் க்ரீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அந்த பர்சன் கிட்ட இவங்களோட எல்லா ஸ்டஃப்பையும் அவங்க இழந்துட்டதா ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விமென்குள்ளே நிறைய இமோஷன் இருக்கும். அவங்களோட ஹியூமன் பாடியாக இருக்கலாம், அவங்களோட இமோஷன்ஸ், கேரக்டர்ஸ், பிஹேவியர், அவங்களுக்குள்ளே இருக்கிற கைண்ட்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு விமென்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி என்னோட ஸ்டஃப் எல்லாத்தையும் நான் டோட்டலாக ஒரு மென் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க அவங்கள வேல்யூ பண்ணலை.
என்னை விட பெருசாக நான் அந்த மென்னை நினச்சதுனால தான் என்கிட்ட இருக்கிற வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எப்போ நம்ம தான் மற்றவங்க எல்லார விடையும் நம்ம ஸ்பெஷல்னு நினைக்கிறோமோ அந்த மொமெண்ட் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஸ்டஃப் எல்லாம் எனக்கு அவன்கிட்ட இருந்து திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நினச்சி இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் நிறைய லேடிஸ் வந்து நிறைய அப்பாலஜிஸ் கேட்டிருப்பாங்க. எல்லா மென்னுமே நிறையா தப்பு பண்ணிவிட்டு உடனே அவங்க வந்து ஒரு சாரி கேட்டுருவாங்க. அந்த சாரி வந்து எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சாரி கேட்குறதுக்கு பதிலாக நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே ஃப்ளாஸோட எங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த பாயிண்ட் அப்படின்னா, மோஸ்ட்டாக மென் சாரி கேட்குறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த கேர்ளை வந்து ஒன்று டாமினேட் பண்ணுவாங்க, இல்லை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவளுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ ஹர்ட் பண்ணுறதுனால தான் சாரி கேட்குறாங்க. அந்த ஹர்ட்டிங் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் மாற்றிப்பாங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணாமல் நாங்களாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேடி இன் எல்லோ பேசுகிறாங்க. அவங்க வந்து ஒரு டிஜேயை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அவங்களோட பேட்சப் ஆகணும், என்னோட எக்ஸ் லவ்வான டிஜே கூட நான் என்னோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து அகெயின் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்குது. சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, லேடி இன் எல்லோ கிட்ட ஒரு கேர்ள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஜே ஒரு அவங்க கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அப்படின்றத சொன்ன உடனே இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதை பற்றி எப்படி அவங்ககிட்ட பேசன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் லேடி இன் எல்லோ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் அவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஹெச்ஐவி பேஷண்ட் அப்படின்றது இவருக்கு தெரியும் போது அவளை ரொம்ப பீட் பண்ணி அவளை ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸால் பேசிட்டு அவகிட்ட இருந்து இவன் வந்து லெஃப்ட் ஆயிடுறான். ஸோ ஈவன் அவன் ஒரு கெயின் தெரிஞ்சும் அதை எப்படி கேட்குறதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே அவன் வந்து அதை சண்டை போட்டு உடனே அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கை வந்து அவன் நினச்சி பார்க்குறான். இந்த நோய் எனக்கு எப்படி வந்துச்சுன்றதை பற்றி அவன் கேட்கவே இல்லை. ஜஸ்ட் இது பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஈராக்கில் உள்ள ஒரு சோல்ஜர் வில்லியம் ப்ரவுன் அப்படின்ற ஒரு சோல்ஜரோட ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு அவரோட ஜாப் எல்லாத்தையும் ஹோல்ட் டவுன் பண்ணிவிட்டு அவர் வந்து ட்ரக் அடிக்ட். ஸோ ரொம்பவே ட்ரக்ஸுக்கு அடிமையானதுனால அவர் வந்து எப்போவுமே ஒரு எப்போவுமே பாஸ்ட்டில் இருக்கிற அந்த மெமரிஸால் பாஸ்ட்டில் இருக்கிற ரொம்ப ஹாரிஃபிக்கான மெமரிஸால் சஃபர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். இப்போ அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃபான கிறிஸ்டல் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அவங்க ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கும். பட் இவன் வந்து எப்போவும் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவள் வந்து அடிக்கடி இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவா. இவனால் இந்த குழந்தைங்க பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஒரு கட்டத்தில் இவனுக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது, நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கிறது, நம்ம ஒய்ஃபோட சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். பட் அவள் வந்து என்றைக்கும் அவனோட சாரியை அவனோட அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த லேடிஸ் எல்லோரும் ஒன்றா அந்த 7 கேர்ள்ஸும் நின்று ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க. சில ஸ்டெப்ஸோட ஒரு ரைம் மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காட் அப்படின்றது நம்ம வெளியே தேடக்கூடாது, நமக்குள்ளே தான் அந்த காட் இருக்குது. ஸோ அந்த காட் யார், எப்படி இருக்குது, என்ன ரூபத்தில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெளியே அந்த லவ்வையோ இல்லை ஒரு காடையோ இல்லை எந்த ஒரு இமோஷனையும் வெளியே தேடாமல் நமக்குள்ளேயே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே எங்களை சூசைட்னு நினச்சாலும் நாங்கள் எங்களோட ஓன் ரெயின்போஸை நோக்கி தான் நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம நினைக்கிறது தான், நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங், ரொம்பவே கைண்டான ரொம்ப லவ்வபிளான ஒரு சோல் அப்படின்றத நம்ம நம்பினா போதும். வேறு யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம், அவங்க கிட்டேருந்து லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Mama's little baby like shortening, shortening. Mama's little baby like shortening bread. Mama's little baby like shortening, shortening. Mama's little baby like shortening bread. My name's Tendai. Yeah. And I am fly. Yeah. And when I kick it, Yeah. I kick it high. Okay, okay, jig. I love jig, jig. I love jig. I love jig, jig. I love. My name is Nita, Yeah. and I'm a cutie. Yeah. If you don't think so, Yeah. you can kiss my booty. Whoop, bam. It was graduation night, and I was the only virgin in the crowd. Bobby Mills, Martin, Jerome, and Sammy Yates, Eddie Jones, and Randy, all cousins. Oh my.
Somebody almost walked off with all of my stuff. Somebody almost walked off with all of my stuff and didn't care enough to send a note home saying I was I'm only human. And inadequacy is what makes us human. And if we was perfect, we wouldn't have nothing to strive for. So why don't you go on and forgive me, pretty baby? Because I'm sorry. Next time, you should admit you're mean, low down, trifling, and no count straight out. Instead of being sorry all of the time, enjoy being yourself. Awesome God! In myself! And I loved her! I loved her! In myself! And I loved her! And this is for colored girls who have considered suicide but are moving to the ends of their own rainbows.